All of you, good morning, student. Today we are in discussion about P black element. P black element uh, important topics: silicones, properties, structure, silicones types, and silicone uses. இதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் silicones polysiloxanes are organosilicon polymers with general empirical formula. ஒரு சில சிலிக்கான்ஸ்லாம் அதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா மூலிமா ரியாக்ஷன் பண்ணலாம். அதே போல் அதோடைய ஸ்ட்ரக்சரும் இருக்குன்றதையும் இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா மூலிமா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சிலிக்கான்ஸ் உடைய பாலிமர்ஸ் அதோடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா R2SiO. R2ன்னு சொல்கிறது அல்கைல் குரூப்ஸ், அல்கைல் சொல்கிறது CH3, இது போல் CH3, CH2, CH3, ஸோ எக்ஸட்ரா நம்ம எதை வேணாலும் இங்கே ஆரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்ன்றது அல்கைல் குரூப்ஸ், SI சிலிகான்ஸ், O ஆக்சிஜன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இதே போல் கீட்டோன்ஸ்க்கான எம்பிரிக்கல் ஃபார்முலா R2CO கார்பனைட்ஸ் வரும். இதோடைய டெம்பரேச்சர் பொறுத்து ஸ்ட்ரக்சர் வேரியபிள் ஆகும். சிலிக்கான்ஸ் பொறுத்த வரைக்கும் லீனர் ஆர் கிராஸ் லிங்க்டு பிகாஸ் வெரி ஹை தெர்மல் ஸ்டெபிலிட்டி, தே ஆர் கால்ட் ஹை டெம்பரேச்சர் பாலிமர்ஸ். ஒரு சில லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா கிராஸ் லிங்க்டாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அந்த சிலிக்கான்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் ஹை டெம்பரேச்சரில் இருக்கும் அப்படின்றதையும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஹை டெம்பரேச்சராக இருக்கும்போது மேக்ஸிமம் அது கிராஸ் லிங்க்டாக இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு இதோடைய ப்ரிப்ரேஷன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் இதோடைய ஜென்ரல் ஃபார்முலா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எது மூலிமா சிலிக்கான்ஸ் ஆர் ப்ரிப்பேர்டு பை த ஹைட்ராலிசிஸ் ஆஃப் டைஅல்கைல் டைக்ளோரோசிலேன்ஸ். ஸோ டைன்னு சொல்கிறது 2 இல்லைங்களா. அப்போ 2Rன்னு சொன்னால் அல்கைல் குரூப், அதான் 2-அல்கைல், அதான் டை அல்கைல் அப்படின்றது சொல்லலாம். அதே போல் 2Cl அப்படின்னு சொல்லும்போது 2ன்றது டை, அப்போ சிஎலுக்கு குளோரோ அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ எஸ்ஐக்கு சிலேன்ஸ் அப்படின்றத எழுதலாம். ஸோ ஆர் டை அரைல், அப்போது அல்கைல இன்னொரு விதமாக எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னா அரைல் அப்படின்னு எழுதலாம். அதே போல் டைக்ளோரோ சிலேன்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆர்ன்றதை ஏஆர் போட்டு நம்ம எழுதலாம். ஏஆர்ன்றது ஆர்கான்ஸ் அல்ல, என்ன அப்படின்னா அரைல் குரூப் அப்படின்றத நம்ம சேரும். அந்த அரைல் குரூப்புக்கு ஏஆர் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏஆர்ன்றதை நம்ம மென்ஷன் பண்ணி இங்கே எழுதலாம். ஸோ அது கூட அதாவது 2RCl + SI கூட நம்ம எடுத்துக்கிட்டு 570 கெல்வின்ஸ் நம்ம காப்பர் வந்து கேட்டலிஸ்ட்டாக ஆட் பண்ணுறோம். ஸோ ஒரு காப்பரை கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணும்போது அதோடைய டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 570 கெல்வினில் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் ரியாக்ஷன்லாம் ப்ராடக்ட்லாம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா R2SiCl2. ஸோ R2ன்றது டை அல்கைல் டைக்ளோரோசிலேன்ஸ். தட்ஸ் ஆல்ஸ் ஈஸியான ஒரு ஸோ ப்ரிப்ரேஷன் நம்ம சிலிக்கான்ஸுடைய ப்ரிப்ரேஷன் பண்ணலாம். ஸோ இதே போல் நம்ம எடுத்துக்கிட்டு இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலா இருக்கக்கூடிய இது ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதலாம் அப்படின்னா சென்டரில் SI, ஸோ இங்கே 2 இருக்கு இல்லையா, R2 இருக்குது, அப்போ 1 2 டை, Cl2 இருக்கா, Cl2. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டு நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹைட்ராலிசிஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஹைட்ராலிசிஸ் பண்ணால் ஹைட்ராக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ எந்த சைடில் ஸ்ட்ரைட்
செயின் பாலிமர்ஸாக உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஹைட்ராலிசிஸ் சொல்லும்போது 2H2O, அப்போ HOH அப்படின்னு எழுதலாம். HOH ஒரு வாட்டருக்கு HOHன்னு நம்ம எழுத முடியும், பிரித்து எழுதலாம். அப்போது இங்கே இருக்கிற CLO இங்கே இருக்கிற Hம் சேர்ந்து HClஆக வெளியே போகும், HClஆக ரிமூவ் ஆகும். ஸோ எது வந்து ஆட் ஆகும் அப்படின்னா ஹைட்ராக்ஸ் வந்து ஆட் ஆகும். அப்போ ஹைட்ராக்ஸ் ஆட் ஆகும்போது நம்மளுக்கு OH வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கேயும் அதே போல் ஒரு HClஆக வெளியே போகும், HClஆக வெளியே போகும், OH வந்து ஆட் ஆகும். ஸோ அதுதான் இந்த ரியாக்ஷனில் நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட்டு இப்போ எடுத்துக்கிற அதே போல் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகக்கூடியதை நம்ம 2 தடவை நம்ம ஆட் பண்ணும்போது இங்கேயும் நம்ம வாட்டரை வந்து ரிமூவ் பண்ணலாம். வாட்டரை ரிமூவ் பண்ணால் நம்மளுக்கு ஆக்சிஜன் இன்டர்மீடியட்டில் ஆக்சிஜன் ஃபார்ம் ஆகும். ஸோ அதே போல் இந்த இடத்துலையும் இன்னொரு ரியாக்ஷன் சேரும்போது அப்போ இங்கே வாட்டரை ரிமூவ் ஆச்சுன்னா இன்னொரு ஆக்சிஜன் இங்கே ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஒரு பாலிமராக போயிட்டுருக்கோம், பாலிமராக ஒரு ஸ்ட்ரைட் செயினாக அப்படியே எக்ஸட்ரானா நம்ம போயிட்டே இருக்கலாம். வாட்டரை அப்படியே ரிமூவ் பண்ணால் அப்படியே எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து சிலிக்கான்ஸுடைய ப்ரிப்ரேஷனில் நம்ம முதல்ல இதை கொடுத்துருக்காங்க. சரி, இது இந்த வெரி காம்ப்ளெக்ஸை கிராஸ் லிங்க்டு பாலிமர் அப்படின்றத நம்ம சொல்லலாம். லீனர் சிலிக்கேன்ஸ் கேன் பி கன்வெர்டட் இன்டு சைக்ளிக் ஆர் ரிங் silicones when water molecules are removed from the thermal OH groups. அப்போ நம்ம இங்கே வந்து OH குரூப்பில் இருக்கக்கூடிய வாட்டரை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ரிமூவ் பண்ணால் நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும், சிலிக்கான்ஸ் வந்து ஒரு லீனராக, அது வந்து லீனராக ஃபார்ம் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆறுன்றது மெத்தில் குரூப்பாக எடுத்துக்கிறாங்க. ஸோ மெத்தில்னு சொல்கிறது அல்கைல் குரூப்புன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ மெத்தில் சொல்லும்போது CH3 நம்ம எழுதிக்கலாம். அதை தான் இந்த CH3 நம்ம டைரெக்டாக எழுதினாலும் எழுதலாம், இல்லை MEன்றதையும் எழுதலாம். ஸோ MEன்றது மெத்தில் குரூப். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரை எப்படிலாம் எழுதலாம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதலாம். அது எங்கே சார் இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை தான் நம்ம எப்படி வேணாலும் நம்ம மென்ஷன் பண்ணி எழுதிக்கலாம். எப்படியும் எழுதலாம், இந்த மாதிரியும் எழுதலாம், ஆர் இந்த மாதிரி எழுதலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தோன்னா வெரி இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த சிலிக்கான்ஸுடைய அல்கைல் குரூப்ஸ் எந்த அளவுக்கு அது வந்து இங்கே ஆட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலா தான் நம்ம ஃப்ரண்ட்லேயே நம்ம பார்த்துருக்கோம், இங்கே பார்த்துருக்கோன்னா இங்கே பார்த்துருக்கோம். ஸோ R2SiO அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த R2SiO தான் எம்பிரிக்கல் ஃபார்முலாவில் இங்கே R2SiOன்றதை கொடுத்துருப்பாங்க. R2SiO அப்படின்றத இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாவில் நம்ம ஃப்ரண்ட்லேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இட்ஸ் வெரி ஈஸியானது. இதோடைய சிலிக்கான்ஸுடைய ப்ரிப்ரேஷன் கண்டிப்பாக ஒரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் சிலிக்கான்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் லீனர் சிலிக்கான்ஸ், சிலிக்கான் ரப்பர்ஸ், சிலிக்கான் ரெசின்ஸ். ஸோ லீனர் சிலிக்கான்ஸ்லேயே 2 டைப்ஸ் இருக்குது, சிலிக்கான்ஸ் ரப்பர், சிலிக்கான் ரெசின்ஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் சைக்ளிக் சிலிக்கான்ஸ், கிராஸ் லிங்க்டு சிலிக்கான்ஸ். நம்ம 3 டைப்ஸில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் லீனர் சிலிக்கான் சொல்லும்போது by the hydrolysis and subsequent condensation of dialkyl or diaryl silicon chloride. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் dialkyl வரக்கூடிய அந்த லீனராக இருக்கக்கூடியது அந்த ஸ்ட்ரக்சர் தான் லீனர் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத நம்ம சொல்கிறாங்க. அந்த இதுலேயே ரப்பர்ஸ்லேயே நம்மளுக்கு இங்கே பிரிட்ஜாக ஃபார்ம் ஆகக்கூடியது மெத்திலின் குரூப்ஸ். மெத்திலின் குரூப்ஸை நம்ம ஃப்ரண்ட்லேயே நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். மெத்திலின் குரூப்ஸ் வந்து ஆட் ஆகிட்ருக்கோம். அதே போல் இங்கே ஒரு
சிலிகான்ஸ் ரிசைன் சொல்கிறது ஒரு ஆர்கானிக் ரிசைன்ஸ். அதையும் இங்கே டைப்ஸில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சைக்ளிக் சிலிகான்ஸ். அந்த சைக்ளிக் சிலிகான்ஸை ஹைட்ரலைசிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்னவா ஃபார்ம் ஆகும்? R2SiCl2. இதோடைய ஃபார்முலா சைக்ளிக் சிலிகான்ஸுக்கு R2SiCl2. கிராஸ் லிங்க்டுக்கு RSiCl3 இதான் ஃபார்முலா. ஸோ இதெல்லாம் வந்து 1 மார்க்கு கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின்ஸ். சைக்ளிக் சிலிகான்ஸ் R2SiCl2, கிராஸ் லிங்க்டு சிலிகான்ஸுக்கு RSiCl3. நெக்ஸ்ட்டு இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். அது நெக்ஸ்ட்டு வர வீடியோஸ் கிளாஸில் ப்ராப்பர்ட்டிஸ் யூசஸ் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.